Hi students, today we are going to see the topic detection of fetal disorders during early pregnancy. ஒரு விமன் வந்து கன்சீவாக இருக்கும்போது அந்த குழந்தையுடைய ஸ்டேஜ் தென் அதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குதா இல்லை ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அண்ட் செகண்ட் ஒன் amniocentesis and third one Foetoscope and fourth one chorionic villus sampling. So first one ultrasound scanning. அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிறது மீயொலின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹியூமனால் இந்த சவுண்டை வந்து கேட்க முடியாது. ஸோ இந்த டெக்னிக், அதாவது இந்த மீயொலின்னு சொல்கிறலையே அல்ட்ராசவுண்டு, இதை வந்து இன்றைக்கி ஒரு சயின்டிஃபிக் கான்செப்டாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுலலாம்னா மெனி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸு சச் எஸ் நேவிகேஷன், மெடிசன், இமேஜிங், கிளீனிங், மிக்சிங், கம்யூனிகேஷன், டெஸ்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி வவ்வால்லாம் இருக்கு இல்லையா, பேட்ஸ், இந்த பேட்ஸுக்கு வந்து விஷன் வந்து தெரியாது. ஸோ இது என்ன பண்ணுன்னா அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிறதுக்காகவும் அதுக்கு இடையில உள்ள தடங்கல்கள் ஏதாவது அப்டாக்கிள்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த சவுண்டை தான் யூஸ் பண்ணும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறேன்னா மீயொலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்கில் அதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அப்படிங்கிறது நார்மலாகவே நமக்கு ஏதாவது அப்டாமனில் பெயின் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது டேப்லெட் கொடுத்து அதை வந்து சரியாகலை அப்படின்னு சொல்லி வரும்போது டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதான் என்ன சொல்லுன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். இப்போ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்குடைய டெக்னிக் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். Ultrasound imaging is also called ultrasound scanning or sonography. ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்கில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இட் யூசஸ் அ ஸ்மால் ப்ரோப் கால்ட் அ டிரான்ஸ்டியூசர். அது என்ன சொல்கிறேன்னா டிரான்ஸ்டியூசர் அண்ட் தட் பிளேஸ் டைரக்ட்லி ஆன் தி ஸ்கின். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்கில் நீங்கள் ஸ்கேன் பண்ண போயிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே, அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்குடைய பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு டிரான்ஸ்டியூசர், அதாவது அதை தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த அப்டாமனில் வந்து ஒரு ஜெல் அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்டியூசர் வந்து அந்த ஸ்கின்னுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ அதிலிருந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஃப்ரம் த ப்ரோப் த்ரூ த ஜெல் இன் டு த பாடி. ஸோ அந்த ப்ரோப் என்ன பண்ணுன்னா கலெக்ட்ஸ் த சவுண்ட்ஸ் தட் பவுன்ஸ் பேக். ரிட்டன் வந்து கம்ப்யூட்டர் யூசஸ் தீஸ் சவுண்ட் வேவ்ஸ் டு கிரியேட் அன் இமேஜ். இப்போ அந்த ப்ரோப் வழியாக அந்த டிரான்ஸ்டியூசர் சொல்கிறோம் இல்லையா, இது வழியாக அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இது இமேஜாக க்ரியேட் பண்ணும் கம்ப்யூட்டரில், அந்த சவுண்ட் வேவ்ஸ் டு கிரியேட் அன் இமேஜ். ஸோ இது வந்து ரேடியேஷன் எதுவுமே இதில் வந்து கிடையாது. எக்ஸ்ரேலலாம் இருக்கிற மாதிரி ரேடியேஷன்ஸ் இதில் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சேஃப் ஸ்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டிஸ்கம்ஃபோர்ட் என்னன்னு சொன்னால், அந்த டிரான்ஸ்டியூசரை அப்டாமனில் அழுத்தக்கூடிய அந்த ஒரு அழுத்தம் மட்டும்தான் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்கும். வேறு மற்றபடி வந்து இதில் வந்து எந்த ரேடியேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஸ்கேன் வந்து எப்போ பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபார் டேட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு 3 months இல்லையா, இந்த 3 monthsல தான் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காகன்னு சொன்னால் டிட்டர்மினேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீட்டஸஸ், எத்தனை குழந்தைங்க கரு வந்து உருவாகியிருக்கு அப்படிங்கிறதும், அண்ட் தென் அசஸ்மெண்ட் ஆஃப் இயர்லி ப்ரெக்னன்சி அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த இயர்லி ப்ரெக்னன்சியில் இதை அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போதே டெலிவரி டேட்டும் நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இதில் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 2D அல்ட்ராசவுண்ட். இட் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ளாட் பிக்சர் ஆஃப் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பேபி. அண்ட் செகண்ட் ஒன் 3D இமேஜ். இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் டு சி வித் ஹைட் அண்ட் டெப்த் ஆஃப் த இமேஜஸ், அதில் வந்து அந்த ஃபீட்டஸுடைய வித்து ஹைட்டு அதை எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தென் ஹெல்ப்ஃபுல் டியூரிங் தி டயக்னோசிஸ், என்னங்கிறத டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் இந்த 4D அல்ட்ராசவுண்ட். ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா which allows the healthcare provider to visualize
the unborn baby moving in real time with a 3-dimensional image. இந்த 4D அல்ட்ராசவுண்டில் அந்த பேபியோடைய 3-dimensional image வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்கில் 3 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் 2D அல்ட்ராசவுண்ட், அண்ட் தென் செகண்ட் ஒன் 3D இமேஜ், அண்ட் தேர்ட் ஒன் 4D அல்ட்ராசவுண்ட். ஸோ இந்த 4D அல்ட்ராசவுண்ட் தான் இப்போ உள்ள டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அந்த அன்பார்ன் பேபியோடைய மூவிங்கை வந்து நம்ம 3-dimensional இமேஜில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆம்னியோசென்டசிஸ். ஆம்னியோசென்டசிஸ் ஆல்ரெடி நம்ம அதை செகண்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் பார்த்துருக்கோம். ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிறது என்ன? அது வந்து ஒரு ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக். அது மாதிரி குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் என்னென்னா, அந்த டெக்னிக் தான் என்னென்னா ஆம்னியோசென்டசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு amniocentesis, trans-abdominal aspiration of fluid from the amniotic sac of the fetus is called amniocentesis. ஸோ இந்த ஆம்னியோசென்டசிஸில் இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டு டிடெக்ட் தி டிஃபெக்ட்ஸ் பிஃபோர் த பேபி இஸ் பார்ன். இந்த பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இது, இந்த ஆம்னியோசென்டசிஸ். ஸோ இதோடைய ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கும்போது, ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். அதில் அந்த ஆம்னியான், கோரியான் இது எல்லாமே வந்து அந்த பேபியை சுற்றி சரௌண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஆம்னியானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு தான் என்னென்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை தான் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆம்னியோசென்டசிஸ் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை தான் நம்ம வந்து நீடில் வழியாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத அந்த ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சோனோகிராஃபி அப்படிங்கிறது என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இப்போ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக அந்த லொக்கேஷன் ஆஃப் த ஃபீட்டஸுடைய லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தென் இப்போ என்ன பண்ணுறோன்னா, பை யூஸிங் வெரி தின் நீடில் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இஸ் டேக்கன் அவுட். இப்போ ஒரு நீடில் மூலமாக அந்த அப்டாமன் இருக்கு இல்லையா, அப்டாமன் வழியாக அந்த ஸ்கேன் மூலமாக பார்த்துட்டே தான் அதை வந்து அந்த டாக்டர்ஸ் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை 15 ml மட்டுமே, அந்த அளவு தான் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை மட்டும் எடுத்துடுறோம். ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டைன்ஸ் செல்ஸ் ஃப்ரம் த ஃபீட்டஸ் ஸ்கின். ஸோ ஃபீட்டல் செல்ஸ் ஆர் செப்பரேட்டட் அண்ட் கல்ச்சர்ட் இன் விட்ரோ. ஸோ அதை வந்து லெபார்ட்டரியில் வச்சு அதை செப்பரேட் பண்ணிவிட்டு அதை கல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, இது வந்து எடுக்கும்போது அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் தான் இந்த பேபியை சேஃபாக பார்த்துக்கக்கூடியது இல்லையா. ஸோ அந்த டைமில் அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதை நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த பேபியில் ஏதாவது அந்த நீடில் வந்து பட்டுச்சு அப்படிங்கும்போதும் இது சேஃப் கிடையாது இல்லையா. ஸோ அது வந்து ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் மட்டுமே தான் இதை வந்து பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட்டு வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, இதில் செல்ஸ், அதாவது இந்த ஃபீட்டஸ் ஸ்கின்னுடைய அந்த செல்ஸ் வந்து அந்த ஃப்ளூயிடில் வந்து இருக்கும். அந்த ஃபீட்டஸுடைய செல்ஸ் வந்து அந்த ஃபீட்டஸ் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் இருக்கும். ஸோ அந்த செல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு செப்பரேட்டட் அண்ட் கல்ச்சர்ட் இன் விட்ரோ. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் கேரியோடைப். ஸோ இந்த கேரியோடைப் டெக்னிக்கில் டு ப்ரொடியூஸ் அன் இமேஜ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் குரோமோசோம்ஸ். ஸோ அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு இல்லையா, அதை வந்து லெபார்ட்டரியில் வச்சு கல்ச்சர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த கேரியோடைப் அப்படிங்கிறது அந்த டெக்னிக்கில் வந்து குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து அந்த யாரோட அந்த இண்டிவிஜுவல்ஸ் ஃபீட்டஸுடைய குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து லைனாக இருக்கும், இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து லைனாக இருக்கும். ஸோ இதில் வந்து குரோமோசோம்ஸ் நார்மலாக வந்து ஹியூமனுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 46 குரோமோசோம்ஸ் இல்லையா. ஸோ இந்த 46 குரோமோசோம்ஸும் டபுளாக வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கும், ஒரு லைனாக அரேஞ்ச் பண்ணியிருக்கும். தென் அந்த கேரியோடைப் வந்து யூஸ்டு டு டிட்டர்மைன் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். When we see the complete picture, then we are able to find out chromosomal defects. So first we can detect congenital disorders, and ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து
குரோமோசோம்ஸ்லேயே வந்து ஹியூமன் கண்டென்ட்ஸ் எவ்வளோ குரோமோசோம்ஸ்னால் 46 குரோமோசோம்ஸ் இல்லையா? ஸோ 23 pairs. இப்போ இது எல்லாமே லைன் பை லைன் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு குரோமோசோம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கும். 23 pairs அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ 22 pairs தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அல்லோசோம்ஸ் சொல்லியிருக்கோம். தென் 1 is செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஸோ 1 pair of செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது இல்லையா? இது ஃபீமேல்ஸில் 2 copies of எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ மேலில் 1 எக்ஸ் அண்ட் 1 ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கான்ஜென்டல் டிஃபெக்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த குரோமோசோமில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த 23 pairs இருக்கு இல்லையா, அதில் 21st குரோமோசோமில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லணும், ட்ரைசோமி. தட் இஸ் அந்த சிம்டம்ஸ் வந்து என்ன சொல்லணும், டிசீஸ் வந்து டவுன் சிண்ட்ரம். அந்த ஃபீட்டஸுடைய குரோமோசோம்ஸை எடுத்து செக் பண்ணும்போது அந்த 21st குரோமோசோம்ஸில் ஏதாவது அப்நார்மலாக இருந்தது அப்படிங்கும்போது அங்கே வரக்கூடிய அந்த சிண்ட்ரம் வந்து என்னென்னா டவுன் சிண்ட்ரம். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன், செக்ஸ் டிட்டர்மினேஷன். அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் 1 pair இருக்கு இல்லையா, 23rd. இந்த 23rd pair தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எக்ஸ்எக்ஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபீமேல்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸாக இருந்தால் அது வந்து மேல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கேரியோடைப்பிங் மெத்தடில் இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். 23 pairs வரைக்கும் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் லாஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லாஸ்ட் குரோமோசோம்ஸ் மட்டுமே, அந்த 1 pair ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் செக்ஸ் டிட்டர்மினேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த டிட்டர்மினேட் பண்ணக்கூடிய அந்த குரோமோசோம்ஸை வந்து எக்ஸ் ஒய்யோ இல்லை எக்ஸாக இருந்தது அப்படிங்கும்போது அதை மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா மறைச்சிடுவாங்க, அது வந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ அதை ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆம்னியோசென்டசிஸ்னாலே வந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸை தான் டிடெக்ட் பண்ணுறது. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபீட்டஸை வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணிவிட்டு ஃபீமேலாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து கொண்டுடுறாங்க இல்லை அபார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ இங்கே வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனில் 23rd pair வந்து மேலா ஒரு ஃபீமேலா அப்படிங்கிறது வந்து நமக்கு காமிக்க மாட்டாங்க. ஸோ ஓகேவா? ஸோ தென் இதில் இந்த குரோமோசோம்ஸ் இதில் அப்நார்மாலிட்டிஸில் XXY. ஸோ இந்த XX குரோமோசோமில் கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒய் குரோமோசோம்ஸும் ஆட் ஆகி இருந்ததுன்னா அங்கே அந்த குழந்தை வந்து அதுக்கு வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ஸோ அது மாதிரி அந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த எக்ஸ் குரோமோசோம்ஸில் அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும் இருக்கும், ஒய்யோ இல்லை எக்ஸோ இருக்காது. ஸோ அது வந்து 0வாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா டர்னர் சிண்ட்ரோம் இருக்கும். ஸோ தென் மெட்டபாலிக் டிஃபெக்ட்ஸ். இது மாதிரி இப்போ ஃபஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்னா கான்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் செகண்ட் ஒன் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்துருக்கோம். தென் தேர்ட் ஒன் வந்து மெட்டபாலிக் டிஃபெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபினல் கிட்டனரியா இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தென் இது மாதிரி இந்த ஆம்னியோசென்டசிஸில் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் மூலமாக அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. அது வந்து கவர்மெண்ட்டால் பெர்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, மெடிக்கல் டெர்மினேஷன் அந்த அபார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான், இதனால் மட்டுமே வந்து அபார்ட் பண்ண முடியும். குழந்தை வந்து இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது, அது வந்து குழந்தையுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இது மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருந்தால் மட்டுமே கவர்மெண்ட் வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா அபார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அதை வந்து இந்த ஆம்னியோசென்டசிஸை வந்து என்ன பண்ணுறாங்க, மிஸ்யூஸ்டு டு கில் த நார்மல் ஃபீமேல். ஸோ இந்த ஆம்னியோசென்டசிஸ் வந்து லீகலி பேன் பண்ணுறாங்க டு அவாய்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைடுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங், CVS. இந்த CVS இஸ் த ப்ரீநேட்டல் டெஸ்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுவுமே இந்த டெஸ்ட்டுமே எதுக்காகனா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த CVS இதோடைய ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபிசிஷியன், அதாவது டாக்டர்ஸ் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு நேரோ ஃப்ளெக்சிபிள் டியூப் இதை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க எங்கன்னா மதர்ஸ் வெஜைனா அண்ட் செர்விக்ஸ் இன்டு த யூட்ரஸில் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் வித்ராஸ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீட்டல் டிஷ்யூ ஃப்ரம் தி பிளசண்டாவில் இருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீட்டல் டிஷ்யூ மட்டும் இன்சர்ட் பண்ணி அந்த டியூப் இருக்கு இல்லையா, ஃப்ளெக்சிபிள் டியூப், அந்த ஃப்ளெக்சிபிள் டியூப் வழியாக அதை மட்டும் கொஞ்சம் மட்டும் அந்த ஃபீட்டல் டிஷ்யூ மட்டும் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு
மூலமாக நம்ம வந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் இன்வேசிவ் டெக்னிக். இது வந்து 2 டைப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த வைட்லி யூஸ்டு நான் இன்வேசிவ் டெக்னிக் டு டிட்டர்மைன் ஃபீட்டல் கண்டிஷன் இஸ் அல்ட்ராசவுண்ட் இமேஜிங். அப்படியே ஃபீட்டலுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டைப்பு. ஸோ தென் அனதர் டெக்னிக், இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு fetal blood cells வந்து லீக் அக்ராஸ் தி பிளசண்டா இன்டு த மதர்ஸ் பிளட் ஸ்ட்ரீம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளட் சாம்பிளை ஃப்ரம் தி மதர் அதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபீட்டோஸ்கோபி. இந்த ஃபீட்டோஸ்கோப்பியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெக்னிக்கில் டு மானிட்டர் ஃபீட்டல் ஹார்ட் ரேட், ஃபீட்டலுடைய ஹார்ட் ரேட்டு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இதோடைய ஆவரேஜ் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 120 to 120 and 160 பெர் மினிட். ஸோ பெர் மினிட்க்கு 120 and 160 இருக்கும். ஸோ இது வந்து அப்நார்மல் ஆகும்போது இஸ் நாட் கெட்டிங் எனஃப் ஆக்சிஜன் அண்ட் இண்டிகேட்ஸ் அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் அனதர் டிவைஸ். இந்த ஃபீட்டோஸ்கோப்பியில் அனதர் டிவைஸ் இருக்குது. ஸோ லுக்கிங் டைரக்ட்லி அட் த ஃபீட்டஸ் வித்தின் த யூட்ரஸ். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா டாப்லர், அதாவது ஹேண்ட் ஹெல்ட் டாப்லர் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா யூஸ் டு கவுண்ட் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட். ஸோ நான் இன்வேசிவ் டெக்னிக்கில் 2 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து டு டிட்டர்மைன் ஃபீட்டல் கண்டிஷன் இஸ் அல்ட்ராசவுண்ட் இமேஜிங். ஸோ தென் செகண்ட் டெக்னிக்கில் தான் என்ன பண்ணுறோன்னா பிளட் சாம்பிள் ஃப்ரம் த மதர் ப்ரொவைட் ஃபீட்டல் செல்ஸ் டெஸ்ட் ஃபார் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஸோ ஃபீட்டோஸ்கோப்பியில் ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டை வந்து மானிட்டர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அப்நார்மலாக இருக்கும்போது ஸோ போதுமான ஆக்சிஜன் வந்து அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து கிடைக்காது. ஸோ அண்ட் இண்டிகேட்ஸ் அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் அனதர் டிவைஸ். த அனதர் டிவைஸ் லுக்கிங் டைரக்ட்லி அட் தி ஃபீட்டஸ் வித்தின் த யூட்ரஸ். யூட்ரஸில் அந்த ஃபீட்டஸை நம்ம வந்து இந்த ஃபீட்டோஸ்கோப்பி மூலமாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அது மாதிரி a hand held Doppler வந்து used to count the fetal heart rate. Okay, that's all.